அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷுட்டோட வரிசையில் ஷுட் வந்து பக்கத்தில் ஹேவ் வந்து அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்துச்சுன்னா அதை எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பாஸ்டில் நடக்காத ஒரு விஷயத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து நீ அப்படி பண்ணியிருந்துருக்கணும், இப்படி பண்ணியிருந்துருக்கணும், சீக்கிரம் வந்திருந்துருக்கணும், ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும், இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் இந்த ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது தமிழில் வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஷுட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சொல்லியிருந்திருக்க வேண்டும், செஞ்சிருந்திருக்க வேண்டும், அதை தான் நம்ம செஞ்சுருந்துருக்கணும், சொல்லியிருந்திருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ தமிழில் கொஞ்சம் வேர்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிறப்போ இங்கே இங்கிலீஷில் என்ன ஆகுது? நமக்கு ஷுட் ஹேவ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ த ட்ரூத். உண்மை என்னன்னு நீ சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் வந்து சொல்லலை, அதனால பெரிய ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவோ இல்லை யாரோ வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நீ முன்னாடியே எனக்கு உண்மை என்னன்னு சொல்லியிருந்திருக்கணும். யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ இயர்லியர். என்ன பிரச்சனைன்னு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும், அல்லது உண்மை என்னன்னு சொல்லியிருந்திருக்கணும். யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ த ட்ரூத். அதாவது முன்னாடி சொன்ன அதே தான், நடக்காத ஒரு விஷயம், நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நீ இப்படி பண்ணியிருந்திருக்கணும், அப்படி பண்ணியிருந்திருக்கணும்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு செட். யூ ஷுட் ஹேவ் கம் இயர்லியர். இப்போ வந்து ஒரு கேக் கட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பர்த்டே ஃபங்க்ஷன். அதில் வந்து நம்ம லேட்டாக போயிட்டோம், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம வந்து கேட்குறோம், இன்னும் கேக்கை காணோன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வர வரைக்கும் வச்சுட்டா இருப்பாங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், நீ சீக்கிரம் வந்திருந்துருக்கணும். யூ ஷுட் ஹேவ் கம் இயர்லியர். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு ஷுட் வந்துருச்சு, அப்புறம் ஹேவ், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்துருச்சு. யூ ஷுட் ஹேவ் கம் இயர்லியர். நீ சீக்கிரம் வந்திருந்திருக்கணும். அடுத்து ஸ்கூல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ த ஸ்கூல் ரூல்ஸ். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஏதோ பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து டீச்சரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? யூ ஷுட் ஹேவ் ஃபாலோடு த ரூல்ஸ் இயர்லியர். நீ முன்னவே ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். அடுத்து இப்போ நம்ம எங்கேயோ ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் நம்ம தப்பாக ஃபில் பண்ணிட்டோம், பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்காம தப்பாக ஃபில் பண்ணிட்டோம். நம்ம போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க, ஏன் சார் இப்படி தப்பாக பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி நான் ஒழுங்காக பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் முன்னாடியே ரீட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஷுட் ஹேவ் ரெட் த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது ரீடோட தேர்ட் ஃபார்ம் ரீட், ரெட், அதை நம்ம அப்படி தான் ப்ரொனன்ஷியேட் பண்ணணும், பட் வந்து ஸ்பெல்லிங் அதே தான். யூ ஷுட் ஹேவ் ரெட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர். நீங்கள் முன்னவே இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக ரீட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷுட் ஹேவ் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷுட்டுனா நம்மளுக்கு வேண்டும்னு அர்த்தம் வந்துடுது, அதை நம்ம வேணும், செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். செய்யணும் அப்படின்னா ஷுட், செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னா ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அவ்வளோதான். அடுத்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு இல்லை ஏதோ கம்மி மார்க் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ அப்போவே நல்லா படிச்சிருந்துருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. யூ ஷுட் ஹேவ் ஸ்டடீட் வெல். நீ நல்லா படிச்சிருந்துருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு செட். செகண்ட் செட் என்ன அப்படின்னா, இப்போது ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீ இது பண்ணியிருந்துருக்கணும், அது பண்ணியிருந்துருக்கணும்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு செட். செகண்ட் செட் என்ன அப்படின்னா, ஓரளவு அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட போய் நீ முழுசாக பண்ணியிருந்துருக்கணும், நீ இதை பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் செட். இப்போது என்னோடய வீடியோவை வந்து பார்க்குறாங்க, ஒரு 2 minutes 3 minutes பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் வாட்ச்டு மை வீடியோ கம்ப்ளீட்லி. அதாவது முழுசாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ முழுசாக வீடியோ பார்க்காதவங்க கிட்ட போயிட்டு யூ ஷுட் ஹேவ் வாட்ச்டு மை வீடியோன்னு சொல்கிறது நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு செட். நெக்ஸ்ட்டு வந்து பாதி பார்த்துட்டாங்க, பட் நீங்கள் முழுசாக பார்த்துருந்துருக்கணும், அப்போ தான் நான் ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் செட். யூ ஷுட் ஹேவ் வாட்ச்டு மை வீடியோ கம்ப்ளீட்லி. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை ஆட் பண்ணுறப்போ இது செகண்ட் செட் ஆகிடுது, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், நான் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன், அவங்க அம்மா வந்து அவளுக்கா செல்லம் கொடுத்துட்டு அவங்க இது பண்ணவே இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யுவர் ஃபாதர். நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு பதிலாக அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், அப்போ தான் உனக்கு நல்லா அடி விழுந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யுவர் ஃபாதர். நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். இது நான் அவன் பண்ண தப்பு பற்றி எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். பட் நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க அம்மாட்ட சொல்லி அவனுக்கு அடியே விழுகலையே, அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யுவர் ஃபாதர்.
அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் ரொம்ப குழப்பம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான். இப்போது அடுத்த செட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி படிக்காமல் விட்டுட்டோமே, நம்ம இப்படி இவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டோமே, நம்ம இந்த விஷயத்த செய்யாமல் விட்டுட்டோமேன்னு நம்மளே ஃபீல் பண்ணுறோம், நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணுறோம். அதுதான் தேர்டு செட். ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் வெல், நான் நல்லா படிச்சிருந்துருக்கணும். ஐ ஷுட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம், அவன் வந்து கஷ்டம்னு நான் கேட்டப்ப அவனுக்கு உதவி செஞ்சுருந்துருக்கணும். அல்லது 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃபீல் பண்ணுறாங்க, வி ஷுட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம், அவன் வந்து ஹெல்ப் நம்ம கேட்டப்ப நம்ம இப்படி பண்ணாமல் விட்டுட்டோமே, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சப்ஜெக்ட் வந்து ஐ அண்ட் வி தான் வரப்போகுது. I should have studied well, I should have helped him, we should have helped him, we should have done this, நம்ம இதை செஞ்சுருந்துருக்கணும். I should have done this, நான் இதை செஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ அண்ட் வி தான் வரப்போகுது. இது நம்ம ஹெல்ப் பண்ணாத ஃப்ரெண்டு வந்து நம்மளை பார்த்து யூ ஷுட் ஹவ் ஹெல்ப்டு மீ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும், தே ஷுட் ஹவ் ஹெல்ப்டு மீ, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சப்ஜெக்ட் வேறு வரப்போ இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்துடும். ஒருத்தவங்க நம்மளை பார்த்து நீ இது பண்ணலை, அது பண்ணலை, அது பண்ணியிருந்துருக்கணும், இது பண்ணியிருந்துருக்கணும் அந்த மாதிரி சொல்கிற இடத்துல அது வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் ரெக்ரெட் பண்ணுற இடத்துல சப்ஜெக்ட் எது மட்டும் வரப்போகுது அப்படின்னா ஐ மற்றும் வி மட்டும்தான் ரெக்ரெட் பண்ணுற இடத்துல வரப்போகுது. அடுத்த இந்த சுச்சுவேஷன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹாஸ்டலில் இருந்து நம்ம கிளம்பி வந்துட்டு இருக்கோம் வீட்டில். அப்போ அம்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, 4 மணி ஆயிடுச்சு, இந்நேரம் வந்திருக்கணுமே, நான் இந்த மணிக்கு எப்போயுமே அவன் வந்துடுவான், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீ ஷுட் ஹாவ் அரைவ்ட் பை நவ், இந்த நேரத்துக்கு அவன் வந்திருக்கணும். ஸோ வந்து சுச்சுவேஷன் வந்து வேறு தான் வருது. ஆனால் நம்ம தமிழ் வார்த்தையில் பேசுகிறப்போ வந்திருந்துருக்கணும், செஞ்சுருந்துருக்கணும், சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். அதனால எந்த குழப்பமும் வராது. ஸோ சுச்சுவேஷன் பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக நம்ம சுச்சுவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா இப்படிலாம் வருது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி தமிழில் நம்ம யோசிக்கிறப்போ சரி, எப்போலாம் செஞ்சுருந்துருக்கணும், சொல்லியிருந்துருக்கணும், வந்திருந்துருக்கணும் அதெல்லாம் வருதோ அப்போல்லாம் ஷுட் ஹவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹீ ஷுட் ஹவ் அரைவ்டு பை நவ், ஹீ ஷுட் ஹவ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க் பை நவ், இந்நேரம் அவன் வந்திருந்துருக்கணுமே ஆனால் இன்னும் வரல, அந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணுறோம். அடுத்து நான் அவனுக்கு காலையிலே அந்த வேலை கொடுத்தேன், இந்நேரம் அவன் முடிச்சிருந்துருக்கணுமே, என்ன முடிச்சிட்டோன்னு மெசேஜே வரல அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹீ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆர் ஹீ ஷுட் ஹாவ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க் பை நவ். அல்லது நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்நேரம் வேலை முடிச்சு எப்பயுமே இந்த நேரத்துக்கு வந்துடுவார், இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற இடத்துல ஹீ ஷுட் ஹவ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க் பை நவ், இந்நேரம் அவர் வேலையை முடிச்சிருக்கணுமே, ஏன் என்ன வரல, ஏன் என்ன ஃபோன் பண்ணல, அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துலையும் நம்ம ஷுட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஷுட் நாட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷுட் பக்கத்தில் ஒரு நாட்டு போட்டு ஐ ஷுட் நாட் ஹாவ் டன் திஸ், நான் இதை செஞ்சிருந்திருக்க கூடாது. ஷுட் நாட்னா என்ன வரப்போகுது, கூடாது. ஐ ஷுட் நாட் கோ, யூ ஷுட் நாட் கோ, நீ போகக்கூடாது. யூ ஷுட் நாட் ஈட், நீ சாப்பிடக்கூடாது. இதே இது ஷுட் நாட் ஹாவ் டன் அப்படின்னா நான் செஞ்சிருந்திருக்க கூடாது. அதே தான் தமிழில் வார்த்தைகள் கூடுறப்போ இங்கிலீஷ்லேயும் வார்த்தைகள் கூடுது. அப்போ நெகட்டிவ்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், நம்ம பண்ணின ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீ இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, நீ இப்படி செஞ்சுருந்துருக்கக்கூடாது, நீ அவனை திட்டியிருந்துருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல ஷுட் நாட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நீ பண்ணியிருந்துருக்கணும், செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதே இது நம்ம பண்ணின ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீ இப்படி பண்ணியிருந்துருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சுருந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம். வி ஷுட் நாட் ஹாவ் டோல்டு ஹிம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவன்கிட்ட சொன்னனால இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டான், நம்ம அவன்கிட்ட சொல்லியிருந்துருக்க கூடாது. we should not have told him. இல்லை இப்போ நான் டைரெக்டாக ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட சொன்னனால தான் இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு, ஐ ஷுட் நாட் ஹாவ் டோல்ட் யூ, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க கூடாது, சொல்லியிருந்திருக்க கூடாது. அவ்வளோதான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம அம்மா வந்து நம்மளை திட்டினாங்களா, யூ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் வெல், நீ நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நம்மளை திட்டினாங்க. இப்போ நம்ம அதுக்காக பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கோம். அவங்க வந்து நம்மளை சமாதானப்படுத்துகிறப்ப என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே அழுகாத, நான் உன்னை அப்படி திட்டிருந்துருக்க கூடாது. ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்கோல்டட் யூ, நான் உன்னை திட்டிருந்துருக்க கூடாது அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து என்ன, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் அப்படி செஞ்சுருந்துருக்கக்கூடாது, உன்னை திட்டி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறோம். திட்டாங்க, பாஸ்டில் திட்டாங்க, பட் அதை எடுத்துகிட்டு வந்து திட்டி இருந்திருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ ஷுட் நாட் ஹேவ் ஸ்கோல்டட் யூ. அடுத்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அது வந்து தப்பு, அதுக்கு நம்ம வந்து அம்மா கிட்ட சாரி கேட்குறோம். சாரிம்மா, நான் அப்படி பண்ணியிருந்திருக்கக்கூடாது, நான் அப்படி சொல்லியிருந்திருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் டன் தட், ஐ ஷுட் நாட் ஹேவ் செட் தட். நான் அதை சொல்லியிருந்திருக்கக்கூடாது, நான் அதை பண்ணியிருந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிற இடத்துல should not have past participle. I should not have said like that. நான் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்க கூடாது. இப்போது நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரோம், ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், அது வந்து சீக்கிரமே உடஞ்சி போச்சு. அப்போ நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறோம், நான் இந்த மாதிரி இது நல்ல பொருள் நினச்சி நான் வாங்கினேன், நான் அதை வாங்கியிருந்திருக்கவே கூடாது. வாங்கிட்டு வந்துட்டோம், பட் அது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஐ ஷுட் நாட் ஹாவ் பாட் இட், நான் இதை வாங்கியிருந்திருக்க கூடாது. இப்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே வந்து நம்மளை யாரோ இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறோம், வந்து இங்கே வந்திருந்திருக்கவே கூடாது, வி ஷுட் நாட் ஹாவ் கம், இங்கே வந்திருந்திருக்க கூடாது. ஸோ அவ்வளோதான் ஷுட் ஹாவ் அண்ட் ஷுட் நாட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரொம்பவே ஈஸி. அடுத்து இந்த லெசனோட கொஷின்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று போகிறோம், அங்கே வந்து டிக்கெட்டு வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் முன்னவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். அதே ரைமிங்கு அதே வார்த்தைகள் தான் வரப்போகுது, வெர்பு மட்டும் மாறப்போகுது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது, அங்கே வந்து ஒரு பொண்ணு சாப்பிடாமல் போயிட்டா. அப்போ வந்து மயங்கி விழுந்துட்டா. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, டீச்சர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்துருக்கணும், அவள் சாப்பிடாம வந்தனால மயங்கி விழுந்துட்டா. அப்போ செகண்ட் சென்டென்ஸ் என்ன, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்துருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் சொன்ன பேச்சு கேட்காம வெளியே போய் சுற்றி சிலருக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு. அப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். நான் வெர்பை எல்லாமே சொல்லிட்டேன், ஜஸ்ட் அந்த சென்டென்ஸை மட்டும் ஃபார்ம் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வீட்லேயே ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். இது வந்து தேர்டு. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, அவங்க வெளியே வந்திருந்துருக்க கூடாது. இது வந்து ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, அவங்க மாஸ்க் போட்டிருந்துருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனோட கொஷின்ஸ் எல்லாமே. இப்போது போன லெசனோட ஆன்சர் எல்லாமே பார்க்கலாம். ஷால் வி ஸ்டடி நவ்? நம்ம இப்போ படிக்கலாமா? யூ ஷுட் க்ளீன் த ரூம். ஷுட் ஐ க்ளீன் த ரூம்? வை ஷுட் ஐ க்ளீன் த ரூம்? அடுத்து யூ ஷுட் டாக் டு மீ. யூ ஷுட் நாட் டாக் டு மீ. வை ஷுட் ஐ டாக் டு யூ? அடுத்து யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் ஹிம், அல்லது அந்த ஷுட் நாட்டை சேர்த்து ஷுடன்ட்னு சொல்லலாம். யூ ஷுடன்ட் ட்ரஸ்ட் ஹிம், நீ அவனை நம்பக்கூடாது. வை ஷுடன்ட் ஐ ட்ரஸ்ட் ஹிம், நான் ஏன் அவனை நம்பக்கூடாது? ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்ம்லேயும் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் போன லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாமே. இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.